கோலச்சுவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை நம்ம ஃபஸ்ட்டு அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்டாக்கை கொஞ்சம் அப்டேட் பண்ண போகிறோம். டிஃபென்ஸ் செக்டாரில் இருக்க மேஜரான சில ஸ்டாக்ஸ்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்ஃபால் ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டாக்கெல்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு எங்கே வாங்கலாம், எங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்த்துலாம். அதுக்கப்புறம் நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக், ஷார்ட் டேர்ம் அண்ட் ஸ்விங் ட்ரேடிங், அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ணலாம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். இந்த வீக்கும் உங்களுக்கு ஒரு பேரிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. நம்ம சேனல் ஆல்ரெடி ட்ராப் பண்ணி வச்சுருந்தது தான். இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீக்லியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சேனலை என்ன இருக்குது, ஹிட் ஆகிருக்கு. பட் எந்த விதமான ஒரு சப்போர்ட்டும் அதாவது எடுக்கவே கிடையாது. நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது ஒருவேளை இந்த சேனலையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா, பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மேபி இருக்கலாம். இது ஒரு மைனர் ட்ரெண்டு தான். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா. இந்த 24,767 இது உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஒன்று அந்த ப்ரீவியஸ் லோ ஆக்ட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஸ்விங்கோட லோ, இந்த 24,663 இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரெண்டு ஜோனுக்குள்ளே நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் புல்பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம நிஃப்டியை டெய்லி சார்ட்டில் வச்சு நம்ம பார்க்கலாம். எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். டெய்லி சார்ட்டில் பார்க்கும்போது இந்த சேனலில் நம்ம சொன்ன மாதிரியே எந்த விதமான ஒரு ரெக்கவருமே தெரியலை. நெக்ஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? கீழே டவுன்ஃபால் ஆகலாம். டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தான் நம்ம சொல்லியிருந்தோம். இதோட ப்ரீவியஸ் லோ நமக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும்னு நம்ம இப்போது பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை நம்ம அனாலிசிஸ் பண்ணிடலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம ட்ராப் பண்ணியிருந்த இந்த சேனல் என்ன இருக்குது, பிரேக் ஆகிருக்கு. இந்த சேனலில் சப்போர்ட் எடுக்கலை. ஒரு கேப் டவுனே ஆகிருக்கு. நிஃப்டியை அதாவது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டவுன்ஃபாலே ஆகிருக்கு. டவுன்ஃபாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த சேனலுக்கு கீழே தான் உங்களுக்கு டவுன்ஃபால் ஆகவே ஆரம்பிச்சிருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 56,102 உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். இது உங்களுக்கு இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல் இருக்கணும். இதை இந்த சப்போர்ட்டில் உங்களுக்கு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சப்போர்ட்டை உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம பார்க்கலாம். மண்டே ஆர் டியூஸ்டே, மண்டேயே தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மண்டே என்ன ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேங்க் நிஃப்டி நெக்ஸ்ட் எங்கே வரைக்கும் போகும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர். டாப் கெய்னர் ஐடிசி ஹோட்டல். இந்த ஐடிசி ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், நேற்று ஒரு 5% உங்களுக்கு புல்லிஷ் கேண்டல் பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் டார்கெட்டை நியர்பையில் இருக்குது. டார்கெட் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. அதனால் நீங்கள் இந்த ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா சீக்கிரமாக என்ன பண்ணலாம், ப்ராஃபிட்டை நெக்ஸ்ட் வீக்கில் ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர்னு பார்க்கும்போது விப்ரோ. அது மட்டும் இல்லாமல் விப்ரோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கேப் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் கரெக்ஷனாக இருக்குது. நம்ம அந்த சப்போர்ட்டில் கொடுத்துருந்தோம் கரெக்டாக. நீங்கள் யாராவது வச்சுருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இன்னும் ஒரு 2-3 டேஸில் நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிடும். 275 நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். இந்த சேனலை நீங்கள் ட்ராப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கரெக்டான டிசிஷனை ஈஸியாக எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் சென்னை பெட்ரோ கெமிக்கல். ஒரு 5% உங்களுக்கு என்ன இருக்குது, மேலே தான் போயிருக்கு. நீங்கள் வாங்கி வச்சுருக்கவங்க தாராளமாக என்ன பண்ணலாம், ஹோல்டு பண்ணலாம். இனிமேல் தான் நமக்கு ஒரு டீசெண்டான ரிட்டர்ன்ஸை கண்டிப்பாக அந்த ஸ்டாக் கொடுக்கும்னு நம்ம நம்பலாம்.
நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் பார்க்கும்போது வெல்ஸ்பன் லீவிங் வெல்ஸ்பன் லீவிங்கும் இந்த சப்போர்ட்டில் தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ கொடுத்ததுலேருந்து மேலே போயிட்டு ஒரு சின்ன ஒரு சைட்வேஸ், இந்த சைட்வேஸ் இப்போ கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ 2% வந்து உங்களுக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் அதோட டார்கெட்டை நோக்கி இது போகும். நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் சில்வர் பீஸ். இந்த சில்வர் பீஸ் வந்து நம்ம இந்த கன்சாலிடேட் ஜோனை மேலே உங்களுக்கு பிரேக் பண்ணி போகும்போது நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல இதோட ப்ரீவியஸ், அதாவது இந்த ஜோனையும் பிரேக் பண்ணி அந்த அதாவது ஆல் டைம் ஹைக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் ஆல் டைம் ஹை. ஸோ இந்த ஆல் டைம் ஹைக்கு மேலே ஒரு கன்சாலிடேட் ஜோன் இருந்துச்சு. அந்த ஜோனையும் பிரேக் பண்ணி மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டுருக்கு. ஸோ இப்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இப்போ நம்ம என்ட்ரி வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆல்ரெடி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஹோல்டு பண்ணலாம். நமக்கு ஒரு 15% வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் ஒரு 120 அப்படின்றது சில்வர் பீஸோட டார்கெட். நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் ஸ்டார் சிமெண்ட் நேற்று கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ஒரு 2.5% வந்து என்ன இருக்குது, உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இதோட டார்கெட் வந்து ரொம்பவே கம்மி. அதாவது மண்டே வந்து உங்களுக்கு டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணலாம். ஸோ இந்த சேனல் இன்னும் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1% தான் இருக்கும். ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது ஒரு நல்ல டெசிஷனாக இருக்கும். ஸோ இந்த சேனலை கடைசியாக நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளில வந்துட்டு இந்த சேனலை பிரேக் பண்ணதுக்கப்புறம் அகைன் மறுபடியும் ஒரு என்ட்ரி நம்ம இந்த ஸ்டார் சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டிஃபென்ஸ் செக்டாரில் இருக்க ஸ்டாக் வந்து கீழே விழுந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பிடிஎல் பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து, அதாவது மைனர் ட்ரெண்டை வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போகும் அப்படின்னு நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைனர் ட்ரெண்டை பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ், அதாவது பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கில் இருந்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஹை, அதாவது இங்கே பாருங்களேன், இதுதான் அதோட ஆல் டைம் ஹை. ஸோ இந்த ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா பிரேக் அவுட்னு கொடுத்துருந்தோம். ஸோ நீங்கள் அப்போது அதாவது ஆல் டைம் ஹையில் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வந்துடுறது ஒரு கரெக்டான டெசிஷனாக இருக்கும். இன்னொன்று, இந்த ஸ்டாக்கை வந்து நெக்ஸ்ட்டு நம்ம எப்போது எங்கே வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1446 நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இங்கே வரும்போது நம்ம வந்ததுக்கப்புறம் அகைன் மறுபடியும் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா நம்ம அதை என்ட்ரி எடுக்கிறத பற்றி அதுக்கப்புறம் நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம். ஹெச்ஐல பொறுத்த வரைக்கும் ஸோ நேற்று ஒரு 2.87% வந்து உங்களுக்கு ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த நான் ட்ராப் பண்ணியிருக்கிறது வந்து வீக்லியில். ஸோ வீக்லியில் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இந்த வீக்லியில், அதாவது வீக்லி சார்ட்டை நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கரெக்டாக தெரியும் இல்லையா. ஓகே, இப்போது அந்த வீக்லி இந்த சப்போர்ட்டில் இந்த வீக்லி ஷார்ட் எடுத்துருக்கு பார்த்தீங்களா, இந்த சப்போர்ட்டில் வந்து உங்களுக்கு ஹெச்ஐல பொறுத்த வரைக்கும் மறுபடியும் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இது உடைக்கப்பட்டால் அகைன் மறுபடியும் ஒரு நல்ல ஃபாலை நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும். ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கி வச்சுருந்தாலும் சரி, லாங் டேர்முக்கு வச்சுருந்தா நீங்கள் தாராளமாக மறுபடியும் அக்குமுலேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு மறுபடியும் கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம ஹெச்ஐஎல் கீழே வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் கொச்சின் ஷிப்யார்ட். இந்த கொச்சின் ஷிப்யார்டை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் இதுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 1719 உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு இந்த ஸ்டாக் வந்து அகைன் மறுபடியும் புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். ஸோ நீங்கள் லாங் டேர்முக்கு நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்கணும், அதாவது லாங் டேர்முக்கு ஒரு ஷார்ட் டேர்முக்கு இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ இங்கே இந்த சப்போர்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் உங்களுக்கு புல் பேக் ஆகும்போது, பவுன்ஸ் பேக் ஆகும்போது மறுபடியும் நம்ம இதை பற்றி பார்க்கலாம். ஸோ அப்போ ஒரு என்ட்ரி கிடைக்குதான்றதை நம்ம அப்போ பார்க்கலாம். ஸோ இதையும் பிரேக் பண்ணி கீழே வந்தால் இன்னும் கூட நல்ல விஷயந்தான். ஸோ புதுசாக அக்குமுலேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பிஎல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ கீழே விழுகிறதுக்கு முன்னாடியே ஒரு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணுறாருந்தா தாராளமாக ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பிஎல்லை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் சப்போர்ட் இந்த 379 உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படின்றது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ பவுன்ஸ் பேக் ஆகலாம், ஸோ மேபி ஆகாமையும் போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது எங்கேருந்து பவுன்ஸ் இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆனிச்சோ, ஸோ இந்த ஜோனுக்கு இந்த 337 இந்த ஜோனுக்கு வந்துச்சுன்னா ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு காத்திருக்குது. நெக்ஸ்ட்டு நம்மளோட
ஸ்டாக்குகளை பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும், இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும், இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் டேர்முக்காக நம்ம இந்த ஸ்டாக்கை கொண்டு வந்திருக்கோம். நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த இந்தியன் ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஷார்ட் டேர்முக்கு இந்த ஸ்டாக் வந்து இப்போ ஒர்த்து. அதாவது இந்த சேனலில் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த சேனலில் இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு தடவை சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இங்கே தெரியும், இது வந்து இப்போது சப்போர்ட் எடுத்திருக்கிறது செகண்ட் டைம். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து அப்சைடில் போகும். ஸோ போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக்கோட ஒரு ஷார்ட் டேர்ம் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30% இருக்குது. ஸோ இப்போது வீக்லியில் உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு இதோட சப்போர்ட்டில். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து ஒரு நான் சொல்கிறது முழுக்க ஷார்ட் டேர்முக்காக மட்டுமே, ஸ்விங் ட்ரேடிங்க்கு இது கிடையாது. ஓகே, நல்ல சப்போர்ட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம மண்டே வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா, இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹை, அதான் அதோட ஆல் டைம் ஹையும் கூட. ஸோ செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு 1030 இல்லை 1000, 1000லேருந்து 1030. ஸோ இந்த ரேஞ்சு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கம்பல்சரி என்ன பண்ணலாம், ஸோ இந்த சார்ட்டெல்லாம் நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்போது இந்த சேனலை ஹிட் பண்ணுதோ அப்போது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த இந்தியன் ஹோட்டலை பொறுத்த வரைக்கும், ஸோ இது வந்து ஒரு ரைசிங் வெஜ்ஜில் தான் இந்த ஸ்டாக் வந்து மூவ் ஆகிருக்கு. ஸோ ஒரு டீசெண்டான ஒரு ஃபால் தான். ஸோ கிட்டத்தட்ட 887லேருந்து 860, அது இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 868. ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வரும்போது தொடர்ந்து இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனலுக்கு, அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லோவுக்கு கீழே நம்ம எஸ்எல்லை வச்சுக்கலாம். இந்த 688 நம்ம வந்து எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் மேன்கைண்ட் ஃபார்மா. இந்த மேன்கைண்ட் ஃபார்மாவும் ஸோ உங்களுக்கு அதே பேட்டர்ன் தான். ஆனால் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த டபுள் பாட்டம் வந்து நெக்லைன் வந்து பிரேக் ஆகிருக்கு. வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து அப் சைடில் தான் போகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போது நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் மண்டேயில் என்ட்ரி எடுக்கலாம். அப்படி எடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் எஸ்எல் வந்து இங்கே வைக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரிஸ்க்கு வந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட. ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கை இல்லை இந்த வீக்லி கேண்டலுக்கு கீழே கூட நம்ம எஸ்எல்லை வச்சுக்கலாம். ஸோ இங்கே வச்சுக்கிட்டு, அதாவது 2482 நீங்கள் எஸ்எல்ஐ வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 3000 அப்படின்றது உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஷார்ட் டேர்முக்கு 3440 இல்லை 3400. ஸோ அந்த ரேஞ்சு வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து மூவ் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டாக் சென்னை பெட்ரோகெமிக்கல். இந்த சென்னை பெட்ரோகெமிக்கல் வந்து ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக்லைன் பிரேக் ஆகிருக்கு. நெக்லைன் பிரேக் ஆகி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் உங்களுக்கு வீக்லியில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ என்ட்ரியை மண்டே வந்து எடுக்கலாம். ஸோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் எஸ்எல் வந்து இந்த ரைட் ஷோல்டருக்கு கீழே நீங்கள் எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஒரு டீசெண்டான ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த ஸ்டாக்கில் நம்ம எடுக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40% வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 1260. ஸோ இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 780 உங்களுக்கு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைக்கு நியரில், அதாவது ஆல் டைம் ஹையை டச் பண்ணியிருக்கு. ஸோ நேற்று வந்து உங்களுக்கு நேற்றுக்கு ஆல் டைம் ஹையை இல்லை, ஸோ இதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி ஆல் டைம் ஹையை ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போ என்ட்ரி எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் டெய்லியில் பிரிண்ட் ஆகட்டும். ஸோ பிரிண்ட் ஆகும்போது நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஷார்ட் டேர்மாக இருந்தாலும் சரி, ஸோ இல்லை ஸ்விங் ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா டெய்லியில் பிரிண்ட் ஆகட்டும். ஸோ ஷார்ட் டேர்ம் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ எடுக்கலாம். எடுத்துக்கிட்டு, ஏன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை வந்து நீங்கள் சப்போர்ட்டுக்கு கீழே எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 600 அப்படின்றது இந்த ஸ்டாக்கோட டார்கெட்.
நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபரோட ஸ்டாக்கை அனலைசிஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் கொக்கியோ கேம்லின். இந்த கொக்கியோ கேம்லினை பொறுத்த வரைக்கும் இது வந்து கீழே டவுன்ஃபால் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட்டில் இந்த மைனர் ட்ரெண்டில் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த மைனர் ட்ரெண்டில் வந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ ஹோல்டு பண்ணலாம். ஒருவேளை இந்த மைனர் ட்ரெண்டையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இதோட நெக்ஸ்ட் லெவலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டு அகைன் மறுபடியும் இந்த ஸ்டாக்கில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா அது எப்போ பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் குபிட். ஸோ இந்த ஸ்டாக் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக். ஸோ இதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே உங்களுக்கு என்ன ஆகிட்டுருக்கு, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் இதோட ஆல் டைம் ஹை. ஸோ இந்த 139 இதோட ஆல் டைம் ஹை. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. ஆனால் ப்ராப்பரான ஒரு ஓப்பன் க்ளோஸ் இன்னும் வரல. ஸோ ப்ராப்பரான ஓப்பன் க்ளோஸ் ஒரு கேண்டில் வரட்டும். ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்குக்கு இந்த மைனர் ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மைனர் ட்ரெண்டை டச் பண்ணும்போது ப்ராஃபிட் புக்கிங் வரும். ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ப்ராஃபிட் புக்கிங் வருதுன்னா அகைன் மறுபடியும் இதோட ப்ரீவியஸ் ஹை, இதோட ஆல் டைம் ஹை இந்த சேனலில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் புல் பேக் ஆகலாம். ஸோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் அப்படின்றதுனால. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், 2 சான்சஸ் இருக்குது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ மண்டே ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இல்லை அப்படின்னாலும் இந்த மைனர் ட்ரெண்டை டச் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் புக்கிங் வரும்போது ரீடெஸ்ட் எடுக்கும்போதும் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 சாய்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த சாய்ஸை வேணாலும் சூஸ் பண்ணலாம். என்ட்ரி வந்து அதாவது மண்டே நீங்கள் எடுக்கிறீங்கன்னா எஸ்எல் வந்து இதுக்கு கீழே வச்சுக்கலாம். ஸோ இந்த 139க்கு கீழே எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கோட டார்கெட்டை வந்து நான் வந்து அப்டேட் பண்ண மறந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் நாளைக்கு வீடியோவிலேயே கண்டிப்பாக நான் இந்த ஸ்டாக்கை வந்து நாளைக்கு இல்லை மண்டே பார்த்துருவோம். மண்டே எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு ரீடெஸ்ட் எடுக்குது அடுத்து நெக்ஸ்ட் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். ஏன்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இது ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அவங்களோட ஹோல்டிங்ஸில் இந்த ஸ்டாக் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ரீடெஸ்ட் எடுத்துச்சு அப்படின்னா அக்குமுலேட் பண்ணலாம், அதாவது பை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் இக்ஸிகோ. நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட இந்த ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு ஆல் டைம் ஹைக்கு மேலே உங்களுக்கு என்ன இருக்குது, ஸோ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ அதே சமயத்தில் ஸோ இந்த மைனர் ட்ரெண்டை உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும். ஸோ இந்த மைனர் ட்ரெண்டில் ஹிட் ஆகிருக்கு. ஸோ அதனால் என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். ஸோ ஆல்ரெடி இந்த கேண்டில் பார்க்கும்போதே தெரியுது ப்ராஃபிட் புக்கிங் ஆல்ரெடி வந்திருக்கு. ஸோ வந்துட்டு அகைன் மறுபடியும் பை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேண்டில் பார்க்கும்போது நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்க வேணாம். ஸோ மண்டே வந்து உங்களுக்கு ரீடெஸ்ட் எடுத்துச்சு, இதோட ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்கன்னா 184 வரைக்கும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வந்து ரீடெஸ்ட் எடுக்கும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ ஒன்று. ஸோ இல்லை அப்படின்னாலும் ஏன்னா இதுக்கு டார்கெட் வந்து நியர்பையில் இருக்குது, ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், 10% கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வேளை இல்லைன்னா இந்த சேனலை பிரேக் பண்ணட்டும். ஸோ அவ்வளோ ரிஸ்க்கு நம்ம எடுக்கணுமான்னு யோசிக்கணும். ஸோ ஆல்ரெடி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10%க்கு மேலே போயிடுச்சு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். ரீடெஸ்ட் எடுத்தால் மட்டும் நம்ம இந்த ஸ்டாக்கில் என்டர் ஆகலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் இது. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம ஆல்ரெடி கொடுத்த ஸ்டாக்கும் கூட. ஸோ இந்த நேவா அப்படின்னு சொல்கிற இந்த ஸ்டாக்கு நம்ம கொடுத்தது இந்த சேனலில் பிரேக் பண்ணி இந்த ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்தப்போ நம்ம என்ன பண்ணோம், ஸோ கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து டார்கெட் நியர்பையில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ஆல் டைம் ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகும்போது நம்ம இந்த ஸ்டாக்கில் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அது வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் என்ட்ரி கிடையாது. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்கை யாராவது வச்சுருந்தீங்கன்னா ஆல் டைம் ஹை வரும்போது நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலாம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.